சாமியின் பூர்வீக பெயர் நாவலடி கருப்பண்ணசாமி. மோகனூரில் ஜில்லிட்டு ஓடும் காவிரி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது இவரது கோயில். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நாவல் மரத்தின் அடியில் சுயம்புவாக தோன்றியதால் நாவலடி கருப்பண்ணசாமி என அழைக்கப்படுகிறார். நாவலடி இப்போது நவலடியாக சுருங்கி போயிற்று. வாய்மொழி உத்தரவுகள் காற்றில் பறந்துவிடும் என்பதால் ரிட்டர்ன் எனப்படும் எழுத்துப்பூர்வமான உடன்படிக்கைகளே சட்டப்படி செல்லுபடியாகிறது. இந்த சாமியின் சன்னிதானத்திலும் எழுத்துப்பூர்வமான கோரிக்கைகள் மட்டுமே பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். தங்கள் குறைகளை கோரிக்கைகளை கோயிலில் கொடுக்கப்படும் பத்திரம் போன்ற வெள்ளை காகிதத்தில் எழுதி சாமியின் காலடிகளில் சமர்ப்பிக்கிறார்கள் பக்தர்கள். பின்னர் அந்த காகிதத்தை கோயில் பிரகாரத்தில் உள்ள நாவல் மரத்தில் கட்டிவிட்டு வீட்டுக்கு மூட்டை கட்டினால் 90 நாட்களில் வேண்டுதல் பலிக்கிறது. நம்ம கோயிலில் வந்துட்டு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கோரிக்கை எழுதி கட்டுறதுங்க. அது கோரிக்கைனா பிராதுங்க, நம்மளோட மன கஷ்டங்கள், குடும்ப பிரச்சனைகள், இந்த மாதிரி கல்யாண தடை, குழந்தை இல்லை, இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம இதில் வந்து கோரிக்கை எழுதி கட்டுவாங்க. அது கோரிக்கை எழுதி கட்டணும்னா வந்துங்க அந்த கோரிக்கையை வந்து 30 நாள் இல்லை 90 நாளுக்குள்ளே வந்து நிறைவேறணுன்ட்டு எழுதி கட்டுவாங்க. அதை வந்து எழுதிட்டு வந்து நம்ம இப்போ கோயில் பூஜை நாங்கள் இருக்கோங்க, எங்ககிட்ட வந்து கொடுத்து கட்ட சொல்லுவாங்க. திருமணம், பிள்ளை பேறு, நிரந்தர வேலை, நோயிலிருந்து விடுபட என ஆளுக்கொரு கோரிக்கையுடன் கருப்பண்ணசாமியிடம் முறையிட நூற்றுக்கணக்கான பக்தர்கள் காவிரி கரையில் தினந்தோறும் குவிகிறார்கள். அரசு அலுவலகங்களில் இருப்பது போல் சாமிக்கு பெட்டிஷன் எழுதி கொடுக்க இங்கும் பணியாளர்கள் உள்ளனர். பெட்டிஷன்களை உடனுக்குடன் பைசல் செய்வது கருப்பண்ணசாமியின் ஸ்டைல். இந்த கோயிலில் பெட்டிஷன் கட்டுறது ரொம்ப முக்கியமானதுன்னா, அந்த பெட்டிஷனில் வந்து எனக்கே 8 வருஷமா குழந்தை இல்லை, நானே இங்கே எழுதி கட்டினதுக்கு அப்புறம் தான் எனக்கே குழந்தை இருக்குது. இது மாதிரி மற்றவங்களுக்கு எதை நினைச்சு கட்டினாலும் அந்த சாமி வந்து நிறைவேற்றிடுது. நியாயமான கோரிக்கைகள் மட்டுமே இங்கு ஏற்றுக்கொள்ளப்படும். சில நூற்றாண்டுகளுக்கு முன்னர் இரு சகோதரர்களுக்கு இடையேயான சொத்து பிரச்சனையில் கருப்பண்ணசாமி நீதிமன்ற படிக்கட்டுகளில் ஏறி சாட்சியம் அளித்து நீதியை நிலைநாட்டியதாக கூறப்படுகிறது. சில நூற்றாண்டுக்கு முன்பு விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவங்க தகராறு, பங்காளிகளுக்குள்ள அண்ணன் தம்பி தகராறு, பக்கத்து தோட்டத்தோடு தகராறு. ஒருத்தர் வந்து யதார்த்தமா உண்மையா இருக்கிறவரு, இன்னொருத்தருக்கு எதிர்த்தாப்புல இருக்கிறவருக்கு அவரு சட்டத்துக்கு புறம்பா இவர் சொத்தை அபகரிக்கிறதுக்காக எல்லாம் செய்கிறாரு. நியாயமாக நடந்துக்கிறவருக்கு சாமியை நேரில் வந்து மனித ரூபத்தில் வந்து சாட்சி சொன்னதா ஒரு ஐதீகம் வரலாறு உண்டு. அது மாதிரி நடந்ததுனால உண்மையாக நடந்தவர், நேர்மையாக நடந்தவருக்கு சாதகமான தீர்ப்பு வந்துச்சு. அண்மை காலமாக இந்த கோயிலுக்கு பெண்கள் கூட்டம் திரண்டு வருகிறது. குடிநோயாளிகளான தங்கள் கணவன் திருந்த வேண்டும் என்பது இவர்கள் கோரிக்கை. கருப்பண்ணசாமியும் அந்த பெண்களின் குடிகார கணவன்களை திருத்தி அவர்கள் வாழ்வில் ஒளியேற்றி வைத்துள்ளார். எங்கள் வீட்டுக்காரர் குடிச்சிட்டு ரொம்ப மோசமாக தெரிஞ்சாங்க. நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தாட்டி இப்போ மணி எழுதி போட்டு கோரிக்கை வச்சோம். 1 வருஷத்துல எங்கள் வீட்டுக்காரர் திரும்பிட்டாங்க. இப்போ எந்த பழக்கமும் கிடையாதுங்க, நல்லபடியாக இருக்கிறாங்க. ஆனால் இப்போ ஒரு 3 வருஷமாக வந்துட்டு வேண்டுதல் வச்சுட்டு சீட் எழுதி கட்டிட்டு போனேன். எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப மோசமாக குடிச்சிட்டு இருந்தாரு. அது இங்கே வந்தாட்டி கொஞ்சம் சரியாக இருக்கு. அரசு அலுவலகங்களில் வேண்டுமானால் ஃபைல்கள் தூங்கலாம். ஆனால் கருப்பண்ணசாமி தன்னிடம் வழங்கப்படும் எந்த மனுவையும் நிலுவையில் வைப்பதில்லை என்பது பக்தர்களின் ஒருமித்த குரலாகும். சன் செய்திகளுக்காக ராஜா மற்றும் மாடக்கண்ணு. இனி